ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. நம்ம என்ன பார்த்தோம்? ஹீ யூசேஜ், அதாவது அவன் 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 அப்படின்னு அவனை பற்றி, எவனை பற்றி? அந்த உடம்பு சரியில்லாத ஒரு பையனை பற்றி. அவனை வச்சு நம்ம என்ன பண்ணினோம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? அதில் பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கி அதே எவன் அந்த பையன். எந்த பையன்? அவனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் பேர் கூட குமார்னு சொன்னேன் இல்லையா? குமார். அந்த ஒரு பையன் ஹீனா என்ன? அவனை பற்றி இங்கே யார் பேசுகிறாங்க? இந்த ஆர்வக்கோளாறு, சும்மா ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறோம். அவனோட பேர் சூர்யா. அந்த சூர்யா செல்வா கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். எதெல்லாம் சொன்னான்? தினம் என்ன நடக்குது? காஃபி குடிச்சிட்ருக்கான். ஒரு டம்ளர் காஃபி இப்போ தான் குடிச்சிருக்கிறான். 20 நிமிஷமாக காஃபி குடிச்சிட்ருக்கான். இந்த 4 சொன்னேன் இல்லையா? காஃபி குடிக்கிறான். 4-5 நாளாக தினம் காஃபி குடிக்கிறான். அதை தான் காஃபி குடிக்கிறான். தினந்தோறும் 4-5 நாள் ஹேபிட் ஆகிடுச்சு. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலாம். ஹீ ட்ரிங்க்ஸ் காஃபி டெய்லி. காஃபி குடித்து கொண்டிருக்கிறான். கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் நடந்துகிட்ருக்கிறத பற்றி சொன்னான் இல்லையா? ஹீ இஸ் ட்ரிங்கிங் காஃபி அட் 11 o'clock, 11 AM, 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்ருக்கான். டே எங்கே பாரு, லன்ச் டைம் நம்ம இப்போ உள்ளே போகிறோம்ல, அவன் பாரு. இதோ நம்ம போகிறப்ப இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் 2 காஃபி, சாப்பாட்டுக்கு மேலே காஃபி குடிக்கிறான். ஒரு காஃபி. ஹீ ஹேஸ் ட்ரங்க் 1 cup of coffee just now. He has drunk. அவன் குடித்திருக்கிறான். அவன் ஹேஸ்னா இருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான்? குடித்து. ட்ரங்க். ஹி ஹேஸ் ட்ரங்க். ஏன்னா 1 cup of coffee ஆல்ரெடி, ஏற்கனவே குடிச்சிட்டான். குடிச்சு முடிச்சாச்சு. இதான் இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான். ஜஸ்ட் நவ். இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கான்னா ஜஸ்ட் நவ் சொல்லலாம். ஏற்கனவே குடிச்சு முடிச்சிட்டான். ஏற்கனவே அப்படின்னா ஆல்ரெடி சொல்லலாம். இன்னொன்று இப்போ குடிச்சிட்ருக்கான். சரியா? ஹி ஹாஸ் ட்ரங்க் காஃபி ஆல்ரெடி. இப்போ 2nd cup of coffee இஸ் ட்ரிங்கிங். ஏற்கனவே குடிச்சிட்டான். ஏற்கனவே குடிச்சு முடிச்சிட்டான் ஒரு காஃபியை. இப்போ இன்னொன்று குடிச்சிட்ருக்கான்னு சொல்கிறப்ப ஹி ஹாஸ் ட்ரங்க் எ காஃபி கப் ஆஃப் காஃபி ஆல்ரெடி சொல்லலாம். இப்போ தான் குடிச்சு முடிச்சிருக்கிறான். ஒரு கப் ஆஃப் காஃபி அதை வச்சுட்டான். அந்த காலி டம்ளர் இன்னொன்று குடிச்சிருக்கான் பாரு. அப்படிங்கிறப்ப இப்போ தான் முடிச்சிருக்கான். இப்போ ஒரு கப் ஆஃப் காஃபி இப்போ தான் முடிச்சிருக்கிறான். அப்போ ஹி ஹாஸ் ட்ரங்க் எ கப் ஆஃப் காஃபி ஜஸ்ட் நவ். இப்போ தான் முடிச்சிருக்கான்னா ஜஸ்ட் நவ். அதுக்கப்புறம் பாரு, 20 நிமிஷமாக காஃபி குடிச்சிருக்கான். அப்போ இருக்கிறான். இந்த இடத்துல அவன் ஹேஸ் பீன் இருக்கிறான். என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி. ஒரு கப் காஃபியை ஃபார் 20 minutes, 20 நிமிடங்களாக. ஆகன்னு பின்னாடி தமிழில் சொல்கிறோம். இது ஆகன்னா ஃபார், அது முன்னாடி வருது இங்கிலீஷில். இப்போ இது என்ன பண்ணோம்? இது எல்லாமே அவன்னு ஒருத்தனை பற்றி ப்ரெசண்ட்டில் முடித்தோம். அதே மாதிரி நேற்று செல்வாங்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த சூர்யா யாரை பற்றி சொல்கிறான்? இந்த உடம்பு சரியில்லாத அந்த குமாரை பற்றி பேசிகிட்ருக்கான். செல்வா கேட்டான் இல்லையா? டே நேற்று இப்படியாடா? ஆமாம்மா, அது ஏன் கேட்குற? நேற்று இப்படி தான்டா, காலையில் வந்துட்டான்டா, உள்ளுக்குள்ளே வந்துட்டான்டா. வீட்டில் நேராக வந்தாச்சு. படிக்கிறதுக்கு வரானோ இல்லையோ, நேராக கேன்டீனுக்கு புக்கை வச்சுட்டு கேன்டீனுக்கு போயிட்டான் காலையிலேயே. ஸோ நேற்றும் அப்படி தான்டா குடித்தான். ஹீ ட்ராங்க் எ கப் ஆஃப் காஃபி எஸ்டர்டே ஆல்சோ. எஸ்டர்டேனா நேற்று. ஆல்சோ நேற்றும் கூட தான். ஹீ ட்ராங்க் எ கப் ஆஃப் காஃபி. அவன் குடித்தான். எதை? எ கப் ஆஃப் காஃபி. எப்போ? எஸ்டர்டே ஆல்சோ, நேற்று கூட. நேற்று என்னடா சூர்யா 11 மணிக்கு அதெல்லாம் மறுபடியுமா? ஆமாம்மா. அவன் ஏன் கேட்குற? நேற்று அதே மாதிரி தான்டா, 11 மணிக்கு காலையில் காஃபி குடிச்சிட்டு இருந்தான்டா, நான் பார்த்தேன்டா. அவன் இருந்தான். என்ன செய்து கொண்டு இருந்தான்? முடிஞ்சு போச்சு இந்த செயல். நேற்று 11 மணிக்கு காஃபி குடித்து கொண்டு இருந்தான் அப்படின்னா வாஸ். He was drinking
எ கப் ஆஃப் காஃபி எஸ்டர்டே நேற்று அட் 11 AM 11 மணிக்கு காஃபி குடித்து கொண்டு இருந்தான். 11 மணிக்கு 11 AM கரெக்டாக 11 o'clock அட் 11 AM என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் இருந்தான். ஹி வாஸ் என்ன செய்து கொண்டிருந்தான்? ட்ரிங்கிங். என்னத்தை குடித்தான்? எ கப் ஆஃப் காஃபி. ஸோ ஹி வாஸ் ட்ரிங்கிங் எ கப் ஆஃப் காஃபி எஸ்டர்டே அட் 11 AM நேற்றும் 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நேற்று நம்மெல்லாம் கேன்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் கப் ஆஃப் காஃபி குடிச்சிருந்தான்டா. நம்ம வரதுக்கு முன்னாடியே 2 காஃபி வச்சுருந்தான். ஒரு கப் ஆஃப் காஃபி நம்ம வரதுக்கு முன்னாடியே குடிச்சு முடிச்சிருந்தான்டா. ஹீ ஹேட் அவன் இருந்தான். ட்ரங்க் குடித்து. ஹீ ஹேட் ட்ரங்க் அவன் குடிச்சிருந்தான்டா. எதை? எ கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் காஃபி. எப்போ? நம்ம வரத்துக்கு முன்னாடியே. பிஃபோர் நம்ம வந்தோம்லடா கேன்டீன். வி கேம் 2வது செயல் நம்ம வந்தது. அதுக்கு முன்னாலேயே ஒரு கப் காஃபியை குடித்து இருந்தான்ங்கிறது ஹேடு. இதில் 2 செயலில் எது ஃபஸ்ட் நடந்தது? அவன் காஃபி குடிச்சிருந்தான். அவன் இருந்தான். ஹேடு குடித்து. ட்ரங்க். ஹீ ஹேட் ட்ரங்க் அவன் குடிச்சிருந்தான். எதை? ஏ கப் ஆஃப் காஃபி 1 கப் ஆஃப் காஃபி. ஏன்னா ஒரு. பிஃபோர் இதுக்கு முன்னால் வி நம்மெல்லாம் வீணா என்ன? நம்ம கேம் டு த கேன்டீனுக்கு வரத்துக்கு முன்னால். பிஃபோர்னால் முன்னால்னு அர்த்தம். பிஃபோர்னால் முன்னால். நம்ம கேம் டு த கேன்டீனுக்கு வரத்துக்கு முன்னால் அவன் குடிச்சிருந்தான். ஹி ஹேட் ட்ரங்க் ஃபஸ்ட். ஏன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி பிஃபோர் வி கேம் டு த கேன்டீன். ஸோ ஃபஸ்ட்டு நடந்த செயல் அவன் குடித்திருந்தான். அப்போ ஹேடு போட்டு கம் கேம் கம். இந்த குட்டி இருக்குது பாருங்கள், குட்டி. இது கம் கேம் கம். இதில் இதுக்கு மேலே கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஹேடு போட்டுக்கலாம். இருந்தான். சரியா? ஓகே. இப்போ செல்வா தானே சூர்யாவோட ஃப்ரெண்டு. அதான் ஆர்வக்கவுளாருன்னு சொல்லலாம் தான் சூர்யா. சரி, யாரை பற்றி இப்போ பேசிகிட்ருக்கோம்? குமார். சரி, இப்போ செல்வா கேட்குறான், ஏண்டா இதே மாதிரி தான் நாளைக்கும் நடக்குமா? அதையும் கேட்டுட்டேன்டா அவங்ககிட்ட. அது ஏன் கேட்குற? நாளைக்கு இதே மாதிரி காலையில் வந்தோன்னா காஃபி குடிப்பான்டா. அதுக்கு என்ன சொல்லுவான்? நம்மளுடைய இங்கே அவன் நாளை காஃபி குடிப்பான். நாளைக்கு வருவான், பேக் எடுத்து வச்சுட்டு டைரெக்டாக கேன்டீனுக்கு வந்துடுவான் காலங்காலையிலே. அது அவன் நாளைக்கு அவன் காஃபி குடிப்பான். இதுதான் நம்மளுடைய சென்டென்ஸ். ஹீ வில் ட்ரிங்க். ஹீனா அவன், வில் ட்ரிங்க் அப்படின்னா குடிப்பான். வில்லுனாலே எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அவன் வில் ட்ரிங்க் குடிப்பான். எதை? ஏ கப் ஆஃப் காஃபி. ஏன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு கப் காஃபி. டுமாரோ ஆல்சோ நாளைக்கும் தான். டுமாரோனா நாளைக்கு, ஆல்சோனா ஆமாம் நாளைக்கும் கூட தான், நாளைக்கும் தான். நாளை ஆல்சோனா நாளைக்கும் கூட தான் அப்படிங்கிறதுக்கு ஆல்சோ. நாளைனா டுமாரோ, நாளைக்கும் ஆல்சோ, நாளைக்கும் தான் அப்படிங்கிறதுக்கு ஆல்சோ. ஹீ வில் ட்ரிங்க் காஃபி டுமாரோ ஆல்சோ. நாளைக்கு அவன் வில் ட்ரிங்க் குடிப்பான். எதை? காஃபி. எப்போ? டுமாரோ ஆல்சோ நாளைக்கும் கூட தான். நாளைக்கும் கூட தான். அந்த கூட தாங்கிறது ஆல்சோ. அதெல்லாம் சரிடா சூர்யா. நாளைக்கு 11 மணிக்கு இங்கே தான் இருப்பானா? அதையே கேட்குறதையும் நான் கேட்டு வச்சுட்டேன்டா. நாளைக்கும் கரெக்டாக 11 மணிக்கு நமக்கு இன்டர்வல் டைம் விடுது இல்லைடா. அப்போ நம்ம பாத்ரூம் போக வருவோம்ல, அதுக்கு நேராக அங்கேருந்து பார்த்தா தெரியுமே இந்த பால்கனியில் அவன் கரெக்டாக 11 மணிக்குடா காஃபி குடிச்சிட்ருப்பான் பாரு நீ. ஸோ நாளை 11 மணிக்கு, காலை 11 மணிக்கு காஃபி குடித்து கொண்டு இருப்பான். அவன் இருப்பான். வில் பி
ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஹீ வில் பி. வில் பினா இருப்பான். அவன் இருக்கிறான்னா ஹீ இஸ். அவன் இருந்தான்னா ஹீ வாஸ். அவன் வில் பி. அவன் இருப்பான். அவன் இருப்பான்னா ஹீ வில் பி. அவன் இருப்பான். ஹீ வில் பி. என்ன செய்து கொண்டிருப்பான்? ட்ரிங்கிங். குடித்து கொண்டு இருப்பான். ஹீ வில் பி ட்ரிங்கிங். ஹீ வில் பி ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி டுமாரோ அட் 11 AM. நாளைக்கு 11 மணிக்கு அவன் காஃபி குடிச்சிட்டு இருப்பான் காலையில். ஆறேன் சரியா? ஹீனா அவன், வில் பினா இருப்பான். என்ன செய்து கொண்டிருப்பான்? ட்ரிங்கிங். எதை? ஏ கப் ஆஃப் காஃபி. எப்போ? டுமாரோ நாளைக்கு. அட் எக்ஸாக்டாக குறித்த டைம் 11 AM காலையில் 11 மணிக்கு குடிச்சிட்ருப்பான், காஃபி குடிச்சிட்ருப்பான். ஆமாம், நாளைக்கு நம்ம வரத்துக்குள்ளே காஃபி முடிச்சிருப்பானா? நம்ம வரத்துக்கு முன்னாடியே அவன் காஃபி முடிச்சிருப்பான், காஃபி குடிச்சு முடிச்சிருப்பான். ஹீ வில் ஹாவ் ட்ரங்க். வில் ஹாவ் ட்ரங்க். ட்ரங்க்னா குடித்து, வில் ஹாவ்னா இருப்பான். ஹீ வில் ஹாவ் ட்ரங்க். ஹீ வில் ஹாவ் ட்ரங்க் டுமாரோ. He will have drunk a cup of coffee. நாளைக்கு ஒரு கப் ஆஃப் காஃபியை குடிச்சிருப்பான். நம்ம வரதுக்கு முன்னாடியே ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிருப்பான். நம்ம லஞ்சு சாப்பிட போகிறோம், அவன் 2 கப் ஆஃப் காஃபி வச்சுருப்பான். நாளைக்கும் வச்சுருப்பான். நம்ம வரத்துக்கு முன்னாடி ஒன்று சாப்பிட்டு முடிச்சிருப்பான். ஹீ அவன், வில் ஹாவ் இருப்பான், ட்ரங்க் குடித்து, ஹீ வில் ஹாவ் ட்ரங்க் அவன் குடித்திருப்பான், ஏ கப் ஆஃப் காஃபி ஒரு கப் ஆஃப் காஃபி. பிஃபோர் வீ கேம் நம்ம வரத்துக்கு முன்னால் அவன் குடிச்சிருப்பான். சரி, நாளைக்கும் 20 நிமிஷம். ஆமாம்மா, அது ஏன் கேட்குற? அது எப்போவுமே இந்த டைம் கொதிக்க தான் கொடுக்குறாங்க. அதனால் குறைஞ்ச அந்த 20 நிமிஷம் அவன் குடிச்சிட்ருப்பான் நாளைக்கும். ஹீ அவன், வில் ஹாவ் பீன். ஹேஸ் பீன், ஹேட் பீன் நல்லா இருக்குல்ல, லாங் கண்டினியூஸ். ஹீ அவன், வில் ஹாவ் பீன்னா இருப்பான். வில் ஹாவ் பீன் அப்படின்னா இருப்பான், ஞாபகம் வச்சுங்க. ஹீ வில் ஹாவ் பீன் அவன் இருப்பான். என்ன செய்து கொண்டிருப்பான்? ட்ரிங்கிங். ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி. ஹீ அவன், வில் ஹாவ் பீன் இருப்பான். என்ன பண்ணுவான்? ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் அவன் இருப்பான் குடித்து கொண்டு இருப்பான். சரியா? ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் அவன் இருப்பான் குடித்து கொண்டுன்னு இங்கிலீஷில் இருக்குது. நம்ம அவன் குடித்து கொண்டு இருப்பான்னு இப்படி பின்னாடியிலேருந்து வரலாம். ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி ஃபார் 20 minutes டுமாரோ ஆல்சோ. அவன், ஹீ வில் ஹாவ் பீன் இருப்பான். என்ன பண்ணுவான்? இருப்பான். என்ன பண்ணி கொண்டிருப்பான்? ட்ரிங்கிங் குடித்து கொண்டு இருப்பான் நாளைக்கு. ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் எதை? ஏ கப் ஆஃப் காஃபி ஃபார் 20 minutes 20 நிமிஷங்களாக குடித்து கொண்டிருப்பான் நாளைக்கும். டுமாரோ ஆல்சோ ஹீ வில் ஹாவ் பீன் ட்ரிங்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி டுமாரோ ஆல்சோ. நாளைக்கும் இதே மாதிரி தான். பார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பாருங்கள். தேங்க்யூ.